ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஓசியில் கன்ஸ்ட்ரக்ட் த டூரிங் மிஷின் ஃபார் தி லாங்குவேஜ் எல் ஈக்குவல் டு ஏ பவர் என் பி பவர் என் அண்டு என் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1. அதாவது ஒன்றுக்கு மேலே உள்ள வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எந்தெந்த வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டூரிங் மிஷின்னாலே நமக்கு 3 விஷயம் தான் ஞாபகம் வரணும். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், அப்புறம் transition table, transition function, transition table and diagram. இந்த 3 விஷயம் மட்டும்தான் நமக்கு டூரிங் மிஷினில் ஞாபகம் வரணும். எக்ஸாம் பேட்டர்னில் 13 மார்க்கில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஏபி இதில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏபின்னு வரும், 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏஏ பிபி வரும், 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி வரும். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி மெத்தட் ஒன்று புஷ்டவுன் ஆட்டோமேட்டாவில் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ப்ரீவியஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். புஷ்டவுன் ஆட்டோமேட்டா டைப் 1 டைப் 2 ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். டூரிங் மிஷினில் இந்த 3 ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கு. இதில் வந்து நம்ம வந்து மினிமம் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். லோயஸ்ட் வேல்யூ எடுக்கல, ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கல. இதில் மினிமம் வேல்யூ என்னன்னு எடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதை எக்ஸாகவும் ரெண்டாவது பி இதை ஒய்யாகவும் எடுக்கணும். அதாவது இந்த ஏவை வந்து எக்ஸுனும் பியை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதை அடுத்த வேல்யூவை இதையும் எக்ஸ் ஒய்ன்னு தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம், எக்ஸ் ஒய். ஏபியை தான் நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறோம். அதவே நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கு மாற்ற போகிறோம். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்? நமக்கு இருக்க வேல்யூ அப்படியே எழுதுகிறோம். ஏ 2 பி இருக்குது, 2 பி போடுறோம். இதுக்கு பேர் என்னன்னா டெல்னு சொல்லுவாங்க. டெல்லு, எம்டி, அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ். டெல்லு வந்து எம்டி ஸ்டாக் மாதிரி, அதாவது எம்டி நிறையா இருக்கும். இது வந்து நமக்கு 2 கிடையாது, அன்லிமிட்டட் நிறையா இருக்கும். நமக்கு வேண்டுற அளவு போட்டுக்கலாம். நமக்கு வந்து இப்போதைக்கு டபிள்யூ வந்து எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய்ன்னு மாற்ற போகிறோம். அதாவது எக்ஸ்ஒய் கான்செப்டில் மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஏ இருக்கா, ஏவை இப்படி போட்டுட்டு டயக்ராம் இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கோங்க. இதில் Q0, ஒய். Q0 ஏன் போகிறோம்னா Q தான் இனிஷியல் ஸ்டேட்டு. நீங்கள் நார்மலாகவே இந்த சாப்டரில் எதை எடுத்தாலும் Q0, Q1, Q2, Q3 தான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்டு Q0 தான் ஆரம்பிக்கும். Q0 இனிஷியல் ஸ்டேட் நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஏ இருக்குல்ல பக்கத்தில், இதில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டுடணும். என்ன போகிறோம்? இனிஷியல் ஸ்டேட்டு Q0. ரெண்டாவது நம்ம எந்த வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ போடுறோம். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறப்ப, ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கிறப்ப Q0 வந்து Q1 மாறும். அதுவும் இல்லாமல் இந்த ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன போட போகிறோம்? எக்ஸை போட்டுறோம். இது ஆர்னா என்னென்னா ரைட் சைடு. ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோமா, ரைட் சைடுனா ஆரோ மார்க் அடுத்த ரைட் இங்கே வந்துடும். அதாவது லைக் இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே மாறிடும். முடிச்சிட்டோமா, அடுத்து இந்த Q1 அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது? ரைட் சைடு தானே போகணும். இந்த ஏ வந்து எக்ஸாம் ஆயிடுச்சு, இங்கே வந்து ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு சிம்பிள் என்னது? ஏ. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏவும் பியும் தான் பார்க்கணும். அதனால் இதை அப்படியே திருப்பி இங்கே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? திருப்பி ரைட் சைடு போடணும். Q1 அப்படியே வந்துடும், ஏ அப்படியே வந்துடும், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதனால் சேம் Q1 திருப்பி இங்கே வந்துடும். ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சுன்னா நமக்கு இங்கே Q2 வரும். இந்த Q1 அப்படியே வந்துடும், ஏவும் அப்படியே வந்துடும். ரைட் சைடு மூவ் பண்ண சொல்கிறோம். இது வந்து 6 L 2 தான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆரோ மார்க்கோட டைரக்ஷனை சூஸ் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த Q1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பி. அவ்வளோதான். இங்கே ஆரோ மார்க் எந்த இடத்துல நிற்கிதோ அந்த வழியை தான் இங்கே போடணும். போட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமா? ஆமாம். இந்த பி வந்து என்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஒய்யாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ Q1 Q2 மாறுது, இந்த பி வந்து ஒய்யாக மாறுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? லெஃப்ட் சைடு போகுது. ஏன் லெஃப்ட் சைடு போகுது? நமக்கு ஃபஸ்ட்டு ஏவும் பியும் எக்ஸ் ஒய்யாக மாற்றணும். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஏபியும் எக்ஸ் ஒய்யாக மாற்றணும். இந்த ஏவும் பியும் எக்ஸ் ஒய்யாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏவும் பியும் மாற்றணும். அப்படியே லெஃப்ட் சைடு திருப்பி ஏக்கு போகுது. ஏக்கு போனால் என்ன வரும்? இந்த Q2 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு டைரக்ட் ஆரோ மார்க் எங்கே நிற்கிது? ஏல நிற்கிது. ஈக்குவல் டு ஆப்ரேஷன் இங்கே வந்து ஏ வந்து எக்ஸாக மாறுது, அதனால் Q2 வந்து Q3 மாறும், ஏ எக்ஸாக மாறுது. திருப்பி ரைட் சைடு போகுது. ரைட் சைடு போடுறோம். ரைட் சைடு போயிடுச்சா? இப்போ திருப்பி Q3 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு என்ன? ரைட் சைடு என்ன சிம்பிள் இருக்குது? ஒய் அப்படியே இருக்கும். இந்த Q3 வந்து அதே தான். ஏன்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் நடக்காது ஒய்யில். ஆல்ரெடி ஆப்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு.
அதனால் அப்படியே ஒய் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மாற்ற போகிறோம். ஏன்னா இந்த பியை வந்து ஒய்யாக மாற்றணும். இந்த Q3 அப்படியே வந்துடும். பி இருக்கும். இங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. இது நம்ம எதை மாற்ற போகிறோமோ அந்த சிம்பிள் இங்கேக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஸ்டேட் மாறும். Q3 வந்து Q4ஆக மாறிடும். நெக்ஸ்ட் இந்த பி ஒய்யாக மாறிடும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு என்ன இருக்குது? டெல்லுன்றது எம்டி. அடுத்த டாட் வைக்கிற மாதிரி தான் இந்த டெல்லு, அதாவது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாமே எக்ஸு ஒய்னு மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மாற்றணும். அடுத்து இது ரெண்டையும் மாற்றணும். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு. இது ஸ்டெப் 1. திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரான்சிஷன் டேபிள்னு போடுறோம். ட்ரான்சிஷன் டேபிள் என்ன போடுறோம்னா நமக்கு Q0 இருந்து என்னென்ன இருக்குது? Q0 இருக்குது, Q1, Q2 இருக்குது, Q3 இருக்குது, ஃபைனலி Q4 இருக்குது. எத்தனை Q1, Q0லேருந்து Q4, 5 எத்தனை வரைக்கும் அன்டில் எத்தனை வரைக்கும் இருக்கோ அது நம்பரை காலமாக போடுறோம். அதாவது லெஃப்ட் சைடு காலமாக போடுறோம். நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்ன ஸ்டேட் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இந்த டைரக்ஷனாக விட்டுறணும். எல்லாரை விட்டுட்டு அதை விட்டுட்டு என்னெல்லாம் நம்ம ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்து அதை இங்கே மேலே மென்ஷன் பண்ணணும். ஏ, பி, எக்ஸு, ஒய்இ, இந்த ஃபைனலி டெல்லி இங்கே போட்டு வச்சிடும். போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே திருப்பி நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது Q0க்கும் ஏக்கும், அதாவது Q0லேருந்து ஏ, Q0க்கும் ஏக்கும் என்ன இருக்குது? இது அப்படி எழுதுகிறோம். Q1 XR அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு Q1லேருந்து ஏ, Q1லேருந்து ஏக்கு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே திருப்பி எழுதுகிறோம். Q1லேருந்து பி, Q1லேருந்து பிக்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? Q2 YL, ஏன்னா அவனுக்குள்ள ஸ்டேட் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு திருப்பி Q2லேருந்து ஏ, Q2லேருந்து ஏக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுரும். Q3லேருந்து ஒய், Q3லேருந்து ஒய் ஃபஸ்ட்டு, Q3 ஒய்ஆர், ஃபைனலி Q3லேருந்து பி, அதையும் லாஸ்ட்டாக போட்டுரும். கடைசிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணனால இந்த சிம்பிள் அப்படியே போட்டுரும். Q4 ஒய்ஆர், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அவ்வளோதான். இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே தான் போட போகிறோம். நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் Q0 ஸ்டார்ட் ஆகும். ஆரோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதை வேல்யூ தான் ஏ வரும். இந்த பாக்ஸ் எப்படி போடுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க ஸ்டேட்டை வச்சு XY நம்மளாக எடுக்கிறோம். இது வந்து நம்மளாக தான் எடுக்கிறது XY. நீங்கள் ஏக்கு பதில் ST எடுக்கலாம், UV எடுக்கலாம், அது யுவர் சாய்ஸ். நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே போடுறோம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ரேஷனாக தான் நடக்கும். அதனால் அப்படியே நம்ம இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா மாற்றுறோம். லாஸ்ட்டில் வர பூரா டைரெக்ஷன் ஆரோ ரைட் சைடு போதா லெஃப்ட் சைடு போதா நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது இங்கே இருக்கிறத பூரா ஸ்டெப் 2ல் அப்படியே போட்டுறோம். ஸ்டெப் 3 ட்ரான்சிஷன் டயக்ராம்னா சேமஸ் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? Q0, Q1, Q2, Q3, Q5. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆரோ மார்க் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எண்டுன்றக்கப்ப டபுள் சர்க்கிள் வரும். ஒவ்வொன்றோட கனெக்ஷன். இதில் Q0லேருந்து நேரம் எங்கே போயிருக்கு? Q0லேருந்து Q1 போயிருக்கு. அப்போ Q0லேருந்து Q1 என்ன போயிருக்கு? அதாவது ஏன்ற வேல்யூ வந்து எக்ஸாக மாற்றிருக்கோம், ரைட் சைடு போயிருக்கு. அதாவது இங்கே இருக்க வேல்யூ வந்து எந்த வேல்யூன்றதை போடுறோம். இங்கே என்ன சேஞ்ச் வேல்யூ, இது என்ன டைரக்ஷன். ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ, சேஞ்ச் வேல்யூ, டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு Q1லேருந்து திருப்பி Q1க்கு தான் போகுது. அதனால் செல்ஃபு Q1லேருந்து திருப்பி Q1க்கு போகுது. என்னது? ஏ வந்து ஏவாகவே போகுது. ஏன்ற வேல்யூ ஏவாகவே மாறுது. ரைட் சைடு ஆரோ சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு Q1லேருந்து பி, Q2. அப்போ Q1லேருந்து Q2க்கு என்ன போகுது? பி வந்து ஒய்யாக மாறுது, லெஃப்ட் சைடு. பி வந்து ஒய்யாக மாறுது, லெஃப்ட் சைடு போகுது. நெக்ஸ்ட்டு Q2லேருந்து Q3 போகுது. Q2லேருந்து Q3 என்ன போகுது? ஏ வந்து எக்ஸாக மாறுது, ரைட் சைடு. ஏ வந்து எக்ஸாக மாறுது, ரைட் சைடு போகுது. நெக்ஸ்ட்டு Q3லேருந்து Q3 சேம். Q3லேருந்து Q3 என்னது? ஒய்ஆர்ஆர். இது வந்து செல்ஃபு. Q3லேருந்து Q3கே போகுது. என்னது? ஒய் வந்து ஒய்யாக மாறுது, ரைட் சைடு சிம்பிள் போகுது. நெக்ஸ்ட்டு Q3லேருந்து Q4. Q3லேருந்து Q4 என்ன மாறுது? பின்ற வேல்யூ வந்து ஒய்யாக மாறுது, ரைட் சைடு. பின்றது ஒய்யாக மாறுது, ரைட் சைடு. ரொம்ப சிம்பிள் டியூரிங் மிஷின் வந்து. இது இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்ப்போம். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நம்ம எக்ஸாம்பிள் 2 போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இதே டியூரிங் மிஷினில் இப்படி அடிக்ஷனோ சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம அடிஷன் பார்த்துருவோமா? அடிஷனில் 3 + 2 = 5. இது ஒரு சில நேரம் அவங்களாம் ஒரு 2 வேல்யூ கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மளே ஒரு வேல்யூ எடுத்துக்கணும்.
டூரிங் மிஷினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இல்லை அவங்க ஏதாவது ஒரு சினாரியோ பேஸ்டு ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்பாங்க. மேபி அடிஷன் கேட்டாங்கன்னா இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 1 போட்டுக்கிறோம். 1 2 3 3 1 போட்டுக்கிறோமா. இந்த ப்ளஸ் இருக்க இடத்துல ஏபிசி ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். இல்லை எக்ஸோ ஒய்யோ இசட்டோ ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த 2 இருக்கா, இந்த 2க்கு 1 1 ஈக்குவல் டு 5 1. அதாவது இப்படி இருக்க வேல்யூவை நம்ம இப்படி கொண்டு வரணும். அவ்வளோதான் சம்மு. மேக்ஸிமம் இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு சில நேரம் அவங்க சினாரியோ பேசுறதுக்கு அதாவது நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்கன்னா 13 மார்க்கில் 12 மார்க்கில் கேட்பாங்க. 8 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது டிஓசியில். இப்போது அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம எப்பயும் போல் பாக்ஸ் எடுத்துகிறோம். இல்லை நம்ம எடுத்திருக்க வேல்யூவை இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது நம்ம அப்படியே பாக்ஸில் போடுறோம். கடைசியில் இது டெல்லு, அதாவது எம்டி பிளாக்குன்னு கூட சொல்லலாம். இது நிறையா இருக்கும், நமக்கு வேணும்னா போட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்கேக்குள்ள வேல்யூ நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நமக்கு நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டெல்லை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 3 1 ஏ ப்ளஸ் 2 1 போட்டோமா. ஸ்டார்டிங் எப்பயும் போல் Q0. இங்கே நம்ம 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதான். டூரிங் மிஷினை பொறுத்தளவுக்கு 1/1 தான் ஆப்ரேஷன் நடக்கும். 1லேருந்து டைரெக்டாக இங்கே போகாது, இங்கேருந்து இங்கே வராது. 1/1 தான் நடக்கும். ஸ்டார்டிங் 1 ஸ்டார்ட் ஆகுதா, 1 போட்டுரும். 1 நம்ம எதுவும் மாற்ற போகிறோமா கிடையாது. நமக்கு தேவை 5 1 வரணும். நம்ம வந்து ஆப்ரேஷன் மாற்ற போகிற இடம் இங்கேக்குள்ள தான். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை முன்னாடியே நீங்கள் சம்மை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம அந்த ஏ மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஆனால் 1 அப்படியே இருக்குது, Q0 இந்த 1 அப்படியே இருக்குது. ரைட் சைடு மாற்ற சொல்கிறோம் சிம்பிளை, அதாவது ஆரோவை ரைட் சைடு போக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே Q0 இங்கேயே அதே 1 தான், இங்கே திருப்பி ரைட் சைடு போக சொல்கிறோம். திருப்பி தேர்டு வந்துருச்சு, Q0 1 தான், திருப்பி நம்ம ரைட் சைடு போக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்துருச்சு. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதைத்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இங்கே இருக்க வேல்யூ நம்ம அப்படியே எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்துருச்சு. ஏ இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறோம். Q வந்து Q1 மாறும். இந்த ஏ வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம், 1 மாற்ற போகிறோம். ஏ வந்து 1 மாற்றுறோம். இது 1 ஆயிடுச்சுன்னா ரைட் சைடு சிம்பிள் டைரெக்ஷன் போக சொல்கிறோம். ரைட் சைடு போகுது. அடுத்து இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரும். Q1 நெக்ஸ்ட்டு 1 இருக்குது. Q1 1 ஆர் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை. நெக்ஸ்ட்டு நமக்கு 5 1க்கு பதிலாக 6 1 இருக்குது. அப்போ இந்த கடைசி வேல்யூ வந்து நம்ம டெல்லாக மாற்றணும், அதாவது எம்டியாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு Q1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 இருக்க சிம்பிளை வந்து நம்ம டெல்லாக மாற்ற போகிறோம். டெல்லாக மாற்றணும்னா அதாவது இங்கே 1 தான் இருக்குது, இந்த 1 தான் இங்கேயும் இருக்குது. இந்த 1 நம்ம டெல்லாக மாற்றுறோம். Q1 1 இருக்குது, இதை டெல்லாக மாற்றணும்னா Q2 டெல்லாக மாறிடும். அப்போ அடுத்ததில் என்ன இருக்கும், 1 2 3 4 5 அப்புறம் இங்கே டெல் ஆயிரும். இங்கே டெல்லு, அடுத்து இங்கே சிம்பிள் போயிடும். அப்போ இங்கே என்ன வரும், Q2 டெல்லு தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஆரோ எங்கே நிற்கிதோ அதே வேல்யூ தான் இங்கே வரும். சேம், அதாவது டூரிங் மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரே ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் என்னது, டேபிள். இங்கே இருக்கிறதப்புறம் அப்படியே எழுத போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குது, Q0லேருந்து Q2 வரைக்கும் தான் இருக்குது. Q0 Q1 Q2 என்னென்ன சிம்பிள் இருக்குது, 1 இருக்குது. அப்புறம் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏ எடுத்திருக்கோம். அப்புறம் டெல்லு, ஏ அப்புறம் டெல்லு. இங்கே Q0லேருந்து 1க்கு என்ன இருக்குது, அதே தான் Q0 to 1. இங்கே இருக்க ரைட் சைடு வேல்யூவை அப்படியே எழுதுவோம். Q0 1 6. நெக்ஸ்ட்டு Q0க்கு 1 இருக்குது, இதுவும் அதே Q0. நமக்கு 3 இதுவுமே ஒரே தான். Q0 1க்கு அதுக்காக Q0 1ல் நம்ம 3 தடவை இதை போடக்கூடாது. ஒன் டைம்னா சேம் இருந்துச்சுன்னா 1 டைம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு Q0A. Q0Aக்கு என்ன இருக்குது, Q1 1 6. Q0Aக்கு Q1 1 6. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டேபிளில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Q1 1. Q1 1க்கு என்ன இருக்குது, Q1 1 R, அதை அப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட்டு Q1 1க்கு Q2 டெல் ஆர், அதை அப்படியே போட்டுரும். அவ்வளோதான். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே இங்கே போடுறோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் டிரான்சிஷன் டயக்ராம். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நம்ம பார்த்து பண்ண போகிறோம். அதுவும் நம்ம எடுக்கிற வேல்யூவை நம்ம தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிட்டு டயக்ராம் சேம் ப்ராசஸ். அதே Q0 Q1 Q2. இதுலேருந்து Q0லேருந்து Q1 எத்தனை தடவை போயிருக்கு, அதாவது தனக்குத்தானே தான் போயிருக்கு. Q0 to Q0 என்னது, 1ன்றது அதே 1 தான் மாதிரி இருக்குது, ரைட் சைடு போயிருக்கு. அவ்வளோதான். சேம் 3 டைம்ஸ் இது நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, Q0லேருந்து ஏக்கு போயிருக்கு. எங்கே, Q1. Q0லேருந்து Q1க்கு போயிருக்கு. எது, ஏ வந்து 1 மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போகுது. அடுத்து Q1 to Q2. Q1 to Q2 எங்கே இருக்குது, Q1 to Q2 1 வந்து டெல்லா மாதிரி இருக்குது. 1 வந்து
டெல்லா மாதிரி இருக்குது. ரைட் சைடு ஆரோ போயிருக்கு. இது செல்ஃபு, Q1 to Q1 செல்ஃபு. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு போடுறோம், ஒரு ஸ்லாஷு. நமக்கு அடுத்து என்னவா மாற்றிருக்கோம், ஆரோ எந்த பக்கம் போயிருக்கு, இது 3 தான். சேம் ப்ராசஸ் தான் டூரிங் மிஷினில் கண்டினியூஸாக வரும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த கொஸ்டின் முடிஞ்சா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 3 - 2 = 1 வரும். 1 இருந்தால் என்ன வரும், இங்கே 3 1 போட்டுருவீங்க, இங்கே 2 1. இந்த மைனஸ் பதில் சி எடுத்துக்கிறோம். ஈக்குவல் நமக்கு ஒரு 1 தான் வரணும். அப்போ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குது, 3 4 5 6 வேல்யூ இருக்குது. 6 வேல்யூ வந்து நமக்கு 1 தான் தேவை. அப்போ இப்படி இருக்கும் வேல்யூ. எக்ஸாம்பிள் 1 1 1, இங்கே சி வரும், இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே டெல் இருக்கும். இதில் நமக்கு 1 தான் அவுட்புட் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இவ்வளோ வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை நம்ம ஃபுல்லாக ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், இங்கே ஆரோ மார்க் கொடுத்து Q0லேருந்து Q1 மாற்றுவோம். இது டெல் ஆயிரும். திருப்பி Q1 Q2 மாதிரி இது டெல் ஆயிரும். அடுத்து Q3 டெல் ஆயிரும், Q4 டெல் ஆயிரும், Q5 டெல் ஆகும். அதாவது நமக்கு அவுட்புட் என்னது, 3 - 2 1 தான் கிடைக்கணும். ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கணும், மிச்சம் எல்லாம் நம்ம டெல்லாக மாற்றிடணும். அதாவது எம்டி, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி. இங்கே நம்ம கொடுத்துருக்க கிவன் வேல்யூ 3. இந்த மைனஸ்க்கு பதிலாக நம்ம சி எடுத்துக்கலாம், எக்ஸ் எடுத்துக்கலாம், ஏ எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த 2 1 அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக டெல்லாக மாற்றிட்டு திருப்பி இதுக்கு ட்ரான்சிஷன் டேபிள், ட்ரான்சிஷன் டயக்ராம். இன்னொன்று மல்டிப்ளிகேஷனில் கேட்டால் என்ன பண்ணுறது, 3 × 2 6. அப்போ என்ன வரும், 3 கோடு வரும். இங்கே இருக்கு வந்து போய் சி எடுத்துக்கிறோம், இதுக்கு 2 எடுத்துக்கிறோம். நமக்கு எத்தனை இருக்குது, 3 4 5 6. இந்த சியை மட்டும் நம்ம ஒன்றா மாற்றிட்டா போதும். மற்ற எல்லாம் சேம் 1/1 அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஸ்டேட் மாறும். நமக்கு இது ஒன்றா மாற்றிட்டோம்னா 6 1 கிடச்சிடும். இப்போ ஒரு வேளை பெரிய வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணுறது, 3 × 3 9 கேட்டால் நமக்கு எத்தனை வேல்யூ இருக்கும், 1 2 3. இதுக்கு பதிலாக சி போட்டுக்கிறோம், திருப்பி 1 2 3 7 வேல்யூ தான் இருக்குது. இங்கே நமக்கு ரிசல்ட்டு 9 வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா இங்கே இருக்க டெல்லு நிறையா டெல்லு இருக்கும்ல, இதை இந்த டெல்லை ஒன்றா மாற்றிக்கிறோம். இதை ஒன்றா மாற்றினோம்னா நமக்கு முடிஞ்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.